நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய மகள் வந்து செகண்ட் பியூசி இப்போ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது ஒரு ஃபோன் 1 lakh காணாமல் போட்டு மிகுந்த டிப்ரெஷனில் ஆகிட்டா எக்ஸாம் டைமில். அப்போ நான் அவளை பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டு ஃப்யூச்சர் ஒரு கேள்விக்குறியாக மாறிடும், இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்ட்டு சொல்லி அவளை பார்த்து பார்த்து கவலைப்படுவேன். எக்ஸாமுக்கும் படிக்க மாட்டான், ஆனால் போயிட்டு வருவா. அன்றைக்கி ஒரு நாள் நான் ஐயா கிட்ட நான் லெட்டரில் எழுதி போடலாம் இவளுடைய டிப்ரெஷன் மாறுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை எழுதின உடனே அவர் ஒரு ரிப்ளை அமைச்சிருந்தார், இந்த கடிதத்தை பார்க்குற அன்றைக்கி உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும்ன்ட்டுன்னு. அதே மாதிரி 2 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உன்னுடைய ஃபோன் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் வந்தது. அப்புறம் நான் அந்த ஃபோனுக்கு ஒரு டேமேஜ் இல்லாமல் கிடைச்சதுனால என் பொண்ணுடைய டிப்ரெஷனும் மாறி எக்ஸாம் முடிஞ்சு பிடெக் இன்ஜினியரிங்கில் சேரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இது என்னுடைய கணவர் குவைட்லேருந்து வரும்போது சிக்னஸோடு வருவார். இவர் வர்றதுக்கு முன்னே லாஸ்ட் மந்த் 7th வந்தார். அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னே நான் ஜெபகோபுரத்துக்கு ஃபோன் பண்ணி எப்போவும் இவர் 2 வருஷத்துக்கு வர்றதுக்கு முன்னே இவர் சிக்னஸை கொண்டாடுவார், இந்த ஆண்டு எந்த சிக்னஸும் நான் பார்க்கக்கூடாது, டாக்டர்கிட்ட போகக்கூடாதுன்ட்டு ஜோம் பண்ணேன். அவர் ஆக்சுவலாக ஸ்கின் ப்ராப்ளம்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தார். இது வரைக்கும் டாக்டர்கிட்ட போகல. நான் அண்ணனை பார்த்து ஜெபித்த பிறகு நீ டாக்டர்கிட்ட போ, சாட்சியும் சொல்லிட்டு அவரை பார்த்துட்டு இந்த ஆண்டு கடந்து போ, எல்லாம் ஆசீர்வாதமாக நடக்கும்ன்ட்டு இந்த ஆண்டு கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் செய்த பெரிதான காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். 2021 ஆண்டு என் பிள்ளைக்கு மகளுக்கு H1B விசா கிடச்சிது. எத்தனையோ இன்டர்வியூ எதிர்பார்த்துருந்தாலும் அவளுக்கு வரவில்லை, அவளுக்கு வேலை கிடைக்கல. இந்த 3 years ஆயிடுச்சு, 2024 அது எக்ஸ்பைரி ஆகிடும். இந்த சூழ்நிலையில் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும் பொழுது அமெரிக்கா தேசத்திலிருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி இங்கே வரட்டும், இங்கே வந்த பிறகு ஒரு வேலை கிடைக்கும் சொல்லியிருந்தாங்க. அதை நம்பி இவ போனா. ஆனால் போய் 3 மாதம் 4 மாதம் ஆகிவிட்டது, வேலை கிடைக்கிற பாடில்லை. சரி நம்ம திரும்பி வந்துடலாம் இந்தியா தேசத்துக்கு அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில் கிருபையாக பிரதர் அமெரிக்கா தேசத்தில் ஊழியத்தை முடித்துட்டு ரிட்டர்ன் பண்ணும்போது ஏர்போர்ட்டில் இருக்கும் பொழுது அவள் ஃபோன் பண்ணி ஜெபிக்கும் பொழுது மெய்யாகவே மிகுந்த பாரத்தோடு பிரதர் அன்போடு அவளுக்காக ஊக்கமாக ஜெபத்தை ஏறெடுத்து அவளுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு. இதோ உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருவரும் பூட்டக்கூடாத வாசல் என்று சொல்லி ஒரு பெர்மனன்ட் ஜாப் ஆண்டவர் உனக்கு கொடுக்குறாரு மகளே என்று சொல்லி போன மறு வாரமே அவளுக்கு அதிசய விதமாக நாங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அவளுக்கு வேலை கிடைத்தது. ஆண்டவருக்கே எல்லா மகிமையும் ஏறெடுக்கிறேன். கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை செய்த என் தேவனுக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையேற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். சில இடங்களில் சமாதானம் பறிப்போகிறது எப்படின்னா, அநியாயமான காரியங்களை செய்யும் பொழுது சமாதானம் பறிக்கப்படுகிறது. நியாயமான காரியங்களை செய்யும் பொழுது சமாதானம் அவனுக்குள்ளால நிற்கும். அவை யாரை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவனுடைய ஹேண்ட்ஸ் க்ளீன் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னுடைய கரங்கள் கரைப்படியாத கரங்கள், க்ளீன் ஹேண்ட்ஸ். நான் யாரை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் எல்லா காரியத்திலும் உண்மையாக இருக்கிறேன், உத்தமமாய் நடக்கிறேன் அப்படின்றவன்
யார் அவனை பற்றி சொன்னாலும் அவன் அதை பற்றி கவலைப்பட மாட்டான். ஏன்னா ஆண்டவருக்கு முன்பாக அவனுடைய நடக்கைகள் உண்மை உள்ளது. ஆண்டவர் உங்களை எவ்வளவு வளர்த்தினாலும் சரி, நீங்கள் எவ்வளவு மேலே உயர்ந்து ஸ்தானத்துக்கு போனாலும் சரி, பெருமை வந்துச்சுன்னா கூடவே அழிவு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமேன். பெருமை வந்துருச்சுன்னா உன் சமாதானம் போச்சுன்னு அர்த்தம். பெரிய ராஜாவாக இருந்த நெபுகாத் நேச்சார் ஒழுங்காக நல்லா தான் இருந்தான். ஆண்டவருடைய கிருபையினால தான் மகாபரிய தொங்குந்தோட்டம் அது இது எல்லாத்தையும் கட்டினான். பாபிலோனில் அவ்வளோ சிறப்பாக இருந்தான். திடீர்னு அவனுக்கு பெருமை வந்துட்டு ஒரு நாள் நின்றுட்டு சொல்கிறான், என் நாம பிரஸ்தாபத்திற்கென்று நான் கட்டின மகாபரிய பாபிலோன். அவ்வளோதான். இந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் சொல்கிறாரு, நெபுகாத் நேச்சாரே, நீர் சிங்காசனத்திலிருந்து கீழே இறக்கப்பட்டு விட்டீர். அவ்வளோதான், உன்னுடைய ராஜ்யபாரம் எடுக்கப்பட்டாச்சு. இனி நீ ராஜா இல்லை. ஏன்னா நீ முதல்வனாக இருக்க வேண்டிய தகுதியை இழந்து விட்டாய். பெருமை உனக்குள்ள வந்துச்சு. இதுக்கு மேலே நீ முதல்வன் ஸ்தானத்துக்கு லாயக்கே இல்லை. ஆண்டவர் சொன்னார், இந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும் பொழுது, நான் கட்டின மகாபரிய பாபிலோன் என் நாம பிரஸ்தாபத்திற்கு. அடுத்த நிமிஷத்தில் அவன் மனுஷனாக கூட இல்லை, மிருகங்களோடு புல்லை மேய்ந்தான். ராஜ போஜனம் உண்ட ஒருவன் மிருகங்களோட புல்லை மேய்கிறதுன்றது எவ்வளோ பெரிய கேவலமான காரியம். அப்போது அந்த ராஜ போஜனத்தில் இருந்தவன் இப்போ அவனுடைய சமாதானம் போச்சு, நிம்மதி போச்சு. நகங்கள் எல்லாம் மிருகங்களை மாதிரி நகம் வளருதான் அவனுக்கு, எல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் கர்த்தரை நோக்கி கதறினான், ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, ஆணவத்தில் விழுந்துட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் அவனை மனுஷனாக்கினார். நல்ல கவனிங்க, பெருமை வரும் பொழுது அவன் மிருகமாய் மாறுகிறான். பெருமை வந்த உடனே மிருகமாக மாறுறான்றது எதுக்கு அடையாளம் என்னாச்சுன்னா, எல்லாரையும் அற்பமாக நினைப்பான், அற்பமாக பேசுவான். அடுத்தனுடைய வேல்யூவே அவனுக்கு தெரியாது, மனுஷனுடைய வேல்யூ அவனுக்கு தெரியவே தெரியாது. என்னமோ இவர் மட்டும் எங்கேருந்தோ வந்த மாதிரியும் மற்றவங்க எல்லாம் ஒன்றும் இல்லாத மாதிரி இவனுக்குள்ளால் அவருக்குன்னு ஒரு ரூட்டை வச்சுட்டு அவர் போயிட்டே இருப்பார். ஒரு நாளும் இது இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் நிலை பெயராத சமாதானத்தை குறித்து உங்களோடு பேசுகிறார். உங்களில் யார் பெரியவன் தெரியுமா? முதல்வன் யார் தெரியுமா? யார் கடை மட்டும் உங்களை தாழ்த்துறீங்களோ அவங்க தான் முதல்வர்கள். யார் பணிவிடை செய்கிறீர்களோ அவர்கள் தான் முதன்மையானவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களை தாழ்த்துறீங்களோ தாழ்த்த உயர்த்தப்பட்டுட்டே இருப்பீங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ உன்னை கீழே இறக்குறியோ அவ்வளவுக்கு ஆண்டவர் உன்னை மேலே கொண்டு போயிட்டே இருப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இதுதான் வேதத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு விசேஷித்த நல்ல ஆலோசனை. அதுதான் சொல்ல, கடையின் நிலையில் இருக்கிறவன் தான் முதல்வன் என்று சொல்லுகிறார். இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன ஈகோ பிரச்சனை, யார் யாருக்குள்ள ஈகோ பிரச்சனை, அதுக்கு இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். பைபிளில் ஒரு சம்பவம், யாக்கோபுக்கும் ராகேலுக்கும் வீட்டில் சண்டை. எதுக்கு சண்டைன்னு சொல்லுங்கள்? டெய்லி சண்டை அவங்க ரெண்டு பேருக்கும். ராகேலுக்கும் யாக்கோபுக்கும் சண்டை எதுக்கு தெரியுமா? அவளுக்கு ஒரு குழந்தை இல்லை. இவ கம்பேர் பண்ணுற கம்பேரிசன். அடுத்து ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று கம்பேரிசன். அவள் தன்னுடைய சகோதரியாகிய லேயாளோட தன்னை கம்பேர் பண்ணுறா, அவளுக்கு வேலைக்காரிகளோட தன்னை கம்பேர் பண்ணுறா. அது ஆண்டவருக்கு பிடிக்கல. இந்த கம்பேரிசன் இருக்கிறது வரைக்கும் நீ ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அந்த கம்பேரிசன் குணாதிசயமே அவளுடைய கற்பத்தை அடைத்து வைத்திருந்தது. அந்த சண்டையின் உச்சக்கட்டம் எங்கே போய் முடிஞ்சதுன்னா, விட்டா பிரிவினைக்குள்ளே இந்த மாதம் எனக்கு கன்சீவ் ஆகலைன்னா நான் செத்துருவேன்றான். பைபிளில் அதுக்கு கரெக்டாக இதே இதை தான் பைபிளில் போட்டிருக்கு. பிள்ளையை தாரும், இல்லைன்னா நான் சாக போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பைபிளில் இருக்கிறது அப்படி இருக்குது. பிள்ளையை தாரும், இந்த மாதம் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக தரணும், இல்லைன்னா நான் சாக போகிறேன் அப்படின்னா நான் சூசைட் பண்ணிடுவேன்னு அர்த்தம். ஆமென். பாருங்கள், அந்த ஸ்பிரிட், கம்பேரிசன் ஸ்பிரிட் எங்கே போய் நிறுத்துதுன்னா தற்கொலைக்கு நேராக கொண்டு போகுது. அப்போ தான் யாக்கோபு அலர்ட் ஆகிட்டான். ஐயையோ, இது வேறு லெவலில் போகுத, இதை எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான், நான் என்னமோ வேண்டான்னு நான் சொல்கிறேன், குழந்தை வேண்டான்னு என்னமோ நான் சொன்ன மாதிரி என்கிட்ட சண்டை போடுறேன். என்கிட்ட சண்டை போடுறதை நிறுத்திட்டு ஆண்டவர்கிட்ட சண்டை போடு, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார். ஏன் அடைக்கப்பட்டிருந்து தெரியுமா? இவளுக்கு இயல்பாகவே ஒரு குணம் கம்பேரிசன். அதனாலே ஆண்டவர்களுக்கு படிப்பினை காட்டுறதுக்காக நீ கம்பேரிசன் பண்ணுறது வரைக்கும் உனக்கு ஆசீர்வாதங்கள் நிற்காது, தங்காது. கம்பேரிசன் பண்ணாதீங்க. உனக்குன்னு ஒரு யூனிக் அனாயிண்டிங் ஆண்டவர் வச்சிருக்கிறார். உனக்குன்னு ஒரு தனித்திறமை,
உனக்குன்னு ஒரு தனி அனாயிண்டிங் இருக்கு, அதை நீ தெரிந்து கொள். மற்றவர்களோட நீ கம்பேர் பண்ணாத. ஆண்டவருடைய படைப்பு மகா உன்னதமான படைப்பு. கோடிக்கணக்கான மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் பிறந்தாச்சு, வளர்ந்தாச்சு, செத்தாச்சு, இப்போ உயிரோட இருக்கிறான், இனி பிறக்க போகிறான். ஆனால் ஒருத்தனுக்கு தம்பு இன்னொருத்தனுக்கு இன்னைக்கு வரைக்கும் மேட்ச் ஆனதா வரலாறே கிடையாது. அப்போ பாருங்க, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுடைய தம்பு இவ்வளவு இடத்துல வித்தியாசமா வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அப்படின்னா உனக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு. அதுக்கு தான் அந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உங்க குடும்பத்தில் உள்ள அந்த சண்டை, ஈகோ எல்லாத்தையும் முற்றுப்புள்ளி வச்சிடணும். நிறைய பேருக்கு புருஷன் என்னை விட சம்பளம் ஜாஸ்தி வாங்கினா இவங்களுக்கு அது ஒரு பெருமை. இல்லைன்னாச்சுன்னா மனைவிக்கு வேலையே கிடைக்கலன்னா இவன் வந்து வானத்துக்கு பூமியும் குதம் 10 பைசா சம்பாதிக்க வைக்கல, நீ எல்லாம் பேசுறியான்னுவான். வேலைக்கு போ. இது ஒரு கேட்டகரி. வேலைக்கு போய் நிம்மதியாக இருக்கிற பிள்ளைகள், நீ வேலையை விடு, இது ஒரு கேட்டகரி. வேலைக்கு போனாலும் தப்பு, போகலைன்னா தப்பு, என்ன தான்யா செய்கிறது? இது ஒரு ஸ்பிரிட். அவன் கம்ப்யூட்டரில் ஏபி தட்டுறதுக்குள்ளால ஒரு கால் வரும். எபவ் அப்படின்ற வார்த்தை ABOVE, AB போடுறதுக்குள்ளால ஒரு ஃபோன் வரும். OVE போடவே முடியாது. அதுக்கப்புறம் பேசி எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் O போடுவான். அதுக்குள்ளால திருப்பி அடுத்து இன்னொரு வரும். இந்த ஒரு வேர்டை டைப் பண்ணுறதுக்கு அவனுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஏன்னா வீட்டிலேருந்து வர்ற குடைச்சல். இன்றைக்கி இது எல்லாத்தையும் ஏற கட்டணும். ஆண்டவர் உங்களை மறுரூபப்படுத்தி உங்களுக்கு வேண்டியது எல்லாம் கொடுத்து உங்ககிட்ட இல்லைன்னு சொல்ல ஒன்றுமே இல்லாதபடிக்கு எல்லா நன்மையால் ஆண்டவர் திருப்தியாக்க போகிறார். அல்லேலூயா. இப்போ ராகேலுக்கும் அவனுக்கு சண்டை வந்து கடைசி என்ன சொன்னால், தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைச்சிட்டு நீ அங்கே பேசுமா அப்படின்னு உடனே அப்படி பாருங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம். அவன் திருப்பி அவள்கிட்ட சண்டை போடலை, பயங்கரமாக போட்டு கத்தி ஒன்றும் இல்லை, அழகாக ஹேண்டில் பண்ணான் யாக்கோபு. சரிம்மா, நான் நினச்சி என்னம்மா நடக்க போகுது, ஆண்டவர் அல்லவோ உன்னுடைய கற்பத்தை அடைச்சிருக்கிறார், அதனால் யார் அடைச்சாரோ அவர் தான் திறக்க முடியும், அவர்கிட்ட நீ காண்டாக்ட் பண்ணிக்கன்னு சொல்லி ஒரு ஆலோசனை அப்படியே டைவர்ட் பண்ணி கொடுக்குறான். அப்போ தான் அவள் யோசிக்கிறா, ஆமாம் நம்ம சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை, என்ன சண்டை போட்டாலும் ஆண்டவராக திறந்தால் தான் திறக்க முடியும், அதனால ஆண்டவரிடத்தில் ஜெபி பண்ணி அதுக்கப்புறம் தான் அவள் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் பண்ணுகிறாள். வேதம் சொல்லுகிறது, அதுக்கு பிறகுதான் கர்த்தர் அவளை நினைந்தருளினார். அவள் கற்பந்தரிச்சு அழகான ஆண் பிள்ளையை பெறும்போது அவள் ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது, கர்த்தர் என் நிந்தையை மாற்றிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு பிள்ளையை தருவார் என்று பிறந்த பிள்ளைக்கு யோசேப்புன்னு பேர் வச்சாளா. ஹல்லேலூயா. சரி, இங்கேயும் ஒருவேளை அந்த கேட்டகரியில் குழந்தை இன்னும் அமையலை அப்படின்றதுக்காக புருஷன் சண்டை போட்டிருக்கலாம். இல்லைன்னாச்சுன்னா எனக்கு குறை இல்லை உனக்கு தான் குறைன்னு நீ உன் புருஷன்கிட்ட சண்டை போட்டிருக்கலாம். இல்லை மாமனாரும் மாமியாரும் சேர்ந்து பிள்ளைக்கு மேலே பழி இருந்தாலும் அதையும் தாண்டி உங்ககிட்ட பழி போட்டிருக்கலாம். இந்த மாதிரி குடும்ப சிக்கல்கள் இருக்கிறபடியினால இன்னைக்கு இதை கிளியர் பண்ணுறதுக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்குற. ஆண்டவரை நோக்கி பாருங்கள், இதுக்கு மாற சண்டை போட்டுகிட்டே இருக்காதீங்க. மாமியார் சொன்னாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறேன், சரி ஏதோ வயசாகிறாங்க அவங்களுக்கு ஒரு சந்ததியை பார்க்க, எல்லாத்தையும் வந்து நல்ல கோணத்தில் எடுத்துக்கோங்க. சரி, நம்ம எதுக்கு அவங்கள கோவிச்சுக்கணும், அவங்களுக்கும் ஒரு பேர பிள்ளையை பார்க்கணுன்னு ஆசை இருக்குது இல்லை, அதனால் கத்துறாங்க சண்டை போடுறாங்க, பரவாயில்ல நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஆண்டவர்கிட்ட கேட்க முடியுமோன்னு இங்கே சண்டை போடுற டைமை ஆண்டவரிடத்தில் சண்டை போடுங்க. ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் சொல்ல, என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். எதுக்கு இந்த ஆலோசனைகளை பைபிளில் வச்சுருக்காருன்னா அந்த ஆலோசனைகளை நம்ம எடுத்துக்கிறது. இங்கே பாரு எப்படி யாக்கோ ஹேண்டில் பண்ணால், அது வரைக்கும் சண்டை எப்போ முடிவுக்கு வந்தது, நீ ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுமா, அப்போ தான் முடிவு வருது. நீங்கள் சண்டை போடாத, ஆண்டவர்கிட்ட கேளு, நானும் தான் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியல, இதெல்லாம் தாண்டி ஆண்டவர் அல்லவோ கற்பத்தை அடைச்சி வச்சுருக்காரு, அவர் நினச்சாதான் திறக்க முடியும். பாருங்க அழகாக பாலிஷ்டாக சொன்னான், அங்கே சண்டை போடலை, அழகாக மாற்றி விட்டான். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, மாமாட்ட சண்டை போடுறத விட, மாமியார்கிட்ட சண்டை போடுறத விட, புருஷங்கிட்ட சண்டை போடுறத விட, மனைவியிட்ட சண்டை போடுறத விட ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஈசாக்கு 40 வயசு தான் கல்யாணம். அது வரைக்கும் அவன் எங்கேயும் போய் எந்த பொண்ணையும் லவ் பண்ணலை, அமைதியாக இருந்தான். 40 வயசு ஆனால் இன்றைக்கெல்லாம் 25 26 ஆனால் போதும் பிள்ளைங்க வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கும். என்ன பண்ணுறீங்க, எனக்கு கல்யாண வயசு தாண்டி போயிட்டுருக்கு, பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்னு. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி, கல்யாணம் பண்ணுமா ப்ளீஸுமா, எனக்கு தெரியாத கல்யாணம் பண்ணுறது, எனக்கு எப்போ தெரியுமோ அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்கள் பார்க்காதீங்க, மாப்பிள்ளை பார்க்க. இது ஒரு கேட்டகரி. ரெண்டு சைடும் ஓடிட்டுருக்கேன். இதில் எல்லாத்தையும் சமாதானம் பாதிக்கிறது யாருக்கு, பெற்றோருக்கு. இவங்க கூலாக இருப்பாங்க. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஈசாக்கு 40 வயசு வரைக்கும் அமைதியாக இருந்தான். ஏன்னா அவனுக்கு தெரியும்
எங்கள் அப்பாவுக்கு தெரியும் எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. அவன் கல்யாணம் பண்ணது வந்து முறை பொண்ணு தான், மாமன் பொண்ணு தான் பண்ணான். மாமன் பொண்ணு ஒன்று இருக்குன்னு அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? அதுக்கு முன்னாடி போய் மாமன் பொண்ணோட சுற்றிட்டு இருந்தாரா? அவன் பாட்டுக்கு பொறுப்பாக அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்தான். சரியான நேரம் வந்த பொழுது ஆண்டவர் ரெபேக்காவை கொடுத்தாள். பைபிள் சொல்லுது, ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளை நேசித்தான். அப்படின்னு ஆஃப்டர் மேரேஜ் தான் லவ். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அது வரைக்கும் அவனுக்கு அவ கூட லவ் பண்ணான் சுத்தணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அந்த ரெபேக்கா வந்ததுக்கு பிறகு தன் தாயாகிய சாராளுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு போய் தன் தாயின் நிமித்தம் கொண்ட துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அங்கே போய் அதன் பிறகு அவளை நேசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, 40 வயசு வரைக்கும் அமைதியாக இருந்தால் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 20 வருஷம் அவங்களுக்கு குழந்தை இல்லை. பைபிளில் ஒரு இடத்துல கூட சண்டை போட்டதா ஹிஸ்ட்ரியே கிடையாது. எங்கேயாவது பார்க்குறீங்களா? மாறாக பைபிளில் ஒரு நல்ல ரகசியத்தை தெரிஞ்சுக்க, குடும்ப சமாதானத்திற்கான ரகசியம். வீட்டில் தன்னுடைய மனைவியாகிய ரெபேக்காளோட விளையாடிட்டு இருந்தான்னு பைபிளில் எழுதியிருக்குங்க. அபிமெலேக்கு ராஜா ஈசாக்கினுடைய வீட்டு பக்கமாய் போகும்போது ஈசாக்கினுடைய வீட்டு ஜன்னல் திறந்திருந்து அது வழியாக பார்க்கும் பொழுது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காளோட வீட்டிலே விளையாடி கொண்டிருந்தான். 20 வருஷம் குழந்தை இல்லாதவன் அதை மறந்து தன் மனைவியோடு விளையாடி சமாதானத்தை காத்து கொண்டான். ஆண்டவர் பார்த்தாரு, ச்சே இத்தனை வருஷம் ஆகி இவனுக்கு ஒன்றும் கிடைக்கலனாலும். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய் நின்றுட்டு தன் மனைவி ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு அட்வான்ஸாக இந்த ஈசாக்கு ஜெபம் பண்ணுறான். வேதம் சொல்கிறது, ஈசாக்கு ஜெபித்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவன் மனைவியாகிய ரெபேக்காளுடைய கற்பத்தை திறந்தார். பைபிளில் எழுதியிருக்குங்க. அவனுடைய ஜெபம் நியாயமானது. ஒரு நாள் கூட அவனுடைய மனைவி அவன் துக்கப்படுத்தலை, சமாதானத்தை கெடுக்கக்கூடிய வார்த்தைகளை பேசலை, அவளை நல்லா வச்சுருக்கான். இப்போ கூட அவனுடைய மனைவிக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி ஈசாக்கு தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவளுடைய கற்பத்தை திறந்து இரட்டை பிள்ளைகளை வைத்தாராம். அது யாருடைய ஜெபம்னு பைபிளில் எழுதியிருக்கு, ஈசாக்கினுடைய ஜெபத்தை கேட்டு. இன்னைக்கு வீடுகளில் புருஷன்மார்கள் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறது ரொம்ப கம்மி. அழுவாங்க, சண்டை போடுவாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளை 40 வயசில் கல்யாணம், 20 வருஷம் பொறுமையாக இருந்தான். ஆனால் அந்த 20 வருஷம் கழிஞ்சு 60வது வயசில் 2 பிள்ளைகளை கொடுத்தான். காரணம் என்னென்னா அவனுடைய ஜெபம். இன்றைக்கி நினச்சா துரத்தி விட்டுறான். என்னன்னு கேட்டால் குழந்தை இல்லை, நான் வேறு கல்யாணம் பண்ண போகிறேன், நீ இங்கே இருந்தேன்னா பண்ண முடியாது. ஒரு முறை அப்படித்தான் ஒரு தாயாரும் அவங்க மகளும் வந்து அழுதுட்டு வந்தாங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து துரத்தி விட்டாங்க. விழா என்ன ரீசன், என்ன சண்டை போட்டியா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, ஆயிடுச்சு 5 வருஷம், அதனால் குழந்தை இல்லை, அதனால் அவங்க பெரிய ஃபேமிலி, அவங்களுக்கு இது சந்ததி வேணுன்றாங்க, அதுக்காக வேண்டி இவங்க இது மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயினுடைய அலறலும் அந்த பிள்ளையுடைய அலறலும். அப்போ இந்த பிள்ளையும் அவனுடைய தாயாரை வந்து அழுதுட்டு, என் மகளுடைய வாழ்க்கையே போச்சு, இதனால தான் போச்சு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு வந்தாங்க. அப்பொழுது அந்த மகளோடு கூட பேசும் பொழுது சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அந்த காரியங்களை அவளிடத்தில் சொன்ன உடனே அவள் அந்த காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் அழுதாள். அழுததுக்கு பிறகு நீ போ, அவரே வந்து கூட்டு போவாருன்னா. என்ன வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணேன்னா, ஆண்டவரே நீர் வந்து சம்பந்தப்பட்ட யோசேப்பிடத்தில் பேசி உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே அப்படின்னு நீங்கள் பேசுனீங்க. நீங்கள் பேசுனதுனால அவன் வந்து உடனடியாக வேதம் சொல்லுகிறது மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதேன்னு சொன்னார் ராத்திரி ஆண்டவர். அடுத்த நாள் காலையில் தன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொண்டு அவர்கள் கூடி வாழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். இந்த வசனத்தை சொல்லி அவளுக்காக ஜெபம் பண்ணி அனுப்பினேன். பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையிலே அவரே வந்துட்டார். அவ்வளோ கோபமாக இருந்தாங்க. அவர் சொல்லிட்டாரு, பெரியவங்க பேசிட்டாங்கம்மா, நீ கோச்சிக்காத, அதுக்கு சம்மந்தம் இல்லை, பேசாமல் நம்ம ஒரு தனி வீடு எடுத்துகிட்டு கூட இருந்துடலாம், அவங்களுக்கு வந்து பேரப்பிள்ளை கிடைக்கலன்ற ஒரு ஆதங்கத்தில் பேசுகிறாங்க, அது உனக்கு புரிய மாட்டேங்குது, நீ அதுக்கு ஈக்குவலாக சண்டை போடுற, இதனால தான் பிரச்சனை, நீயாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாமே, சரி பரவாயில்லை, ஆனால் எனக்கு நீ வேணும். எப்போ தெரியுமா நடக்குது? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சின்ன ஜெபம். ஆண்டவரே அன்னைக்கு ராத்திரி நீ யோசேப்பை சந்தித்தவர் ஏன் இவளுடைய புருஷனை சந்திக்க முடியாது? அவளிடத்தில் பேசும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அவளுக்கு ஆண்டவர் சொல்லும்போது சொன்ன காரியம், அவன் வந்து கூட்டுட்டு போவான், போகிற கையோடு நீ கன்சீவ் ஆவா. ஹல்லேலூயா.
பார்த்தா ஒரு தனி வீடு எடுத்துகிட்டு போனால் ஆண்டவருடைய கிருபையினால் அடுத்த மாதமே அவள் கன்சீவாக கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், இப்படிப்பட்ட சமாதான கேடுகள் வரும் பொழுது நம்ம ஜெபிக்கும் பொழுது ஜெபம் கிரியை செய்யும். எனவே இன்னைக்கு பிறகு தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை காத்துக்க விட்டு கொடுங்க. ஸ்பிரிச்சுவலாக ஹேண்டில் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரால் மாற்ற முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று என் பிள்ளைகளுக்கு உடன்படிக்கை பண்ணி கொடுத்த தேவனே, இதை உடன்படிக்கையை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்குள் இருக்கிற இந்த சமாதானத்தை குறித்த தவறான எண்ணங்கள் மறைந்து போகட்டும். உலக பிரகாரமான காரியங்களுக்கு போய் சமாதானத்தை சம்பாதிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம் என்கிற அந்த அற்ப சமாதான அற்ப சந்தோஷங்களை இன்றைக்கு துச்சமாய் தூக்கி எறிய என் பிள்ளைகளுடைய இருதயத்திலே இப்பொழுது நீர் பேசினதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சமாதானத்தின் தேவன் யெகோவா ஷாலோம் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்திலே வந்து தங்குங்கப்பா. உடைய இருதயத்திலே ஆண்டவர் வந்து தங்க முடியாதபடிக்கு என் பிள்ளைகளிடத்தில் ஏதாவது தவறான பழக்க வழக்கங்களோ துர்க்குணங்களோ இருந்தால் தானியேலை போல ஒரு தீர்மானம் எடுக்க இந்த வேளையை ஆண்டவர் பயன்படுத்தி கொள்ள உதவி செய்ய. தானியேல் ஒரு நாள் தீர்மானம் பண்ணினான், ராஜாவின் மதுபானமோ திராட்சை ரசமோ தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று இருதயத்திலே தீர்மானம் பண்ணி அதிலே உறுதியாயிருந்தான். எனவே கர்த்தரவனை ராஜாவின் குலமண்டபத்தில் வைத்தீர். ராஜாக்கள் சமாதான கேடடையும் பொழுது கூட இவனால் ராஜாக்களுக்கு சமாதானம் கிடைக்க ஆண்டவர் உதவி செய்தீர். உமக்கு நன்றி. இப்போதும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய குடும்பத்திற்குள்ளே சமாதானத்தின் தேவன் இறங்கி உலாவுவீராக. இவர்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் இவர்கள் அரண்மனைக்குள்ளே சுகமும் இனி தங்கி இருப்பதாக ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது அந்த சமாதானத்தின் தேவனுடைய சமாதான வாழ்த்துதல் இவர்கள் வீட்டிலே நிரந்தரமாய் தங்கும்படி வீட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் தகுதிப்படுத்தும், ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும், ஒவ்வொருவர் மேலே ரட்சிப்பின் போர்வையை போர்த்துகிறேன். ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இப்பொழுது குத்துண்டவர்களாக ஆண்டவரே, இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவத்தில் கேட்கிற சத்தத்தை கேட்கிறேன். கணவன், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், பெரியவர்கள், மூதாதையர்கள் எல்லாரும் இன்றைக்கு அந்த குடும்ப சமாதானத்தை காத்துக்கொள்ள விதத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் பங்களிப்பை நேர்த்தியாய் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். இன்றைக்கு பிறகு இவர்கள் வீடு ஒரு குட்டி பரலோகமாய் மாறட்டும் சாமி, குட்டி பரலோகமாய் மாறட்டும். ஒருவேளை வேலை இல்லை, அது என் பிள்ளைகளுக்கு ஒரு சமாதான கேடாயிருந்தால் இன்றைக்கு பூட்டப்படாத திறந்த வாசலை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன், அதை இனி ஒருவனும் மூட முடியாது என்ற வார்த்தையை அனுப்பி என் பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வேலையை தாரும். வெளிதேசத்துக்கு போவதற்கு பணம் கொடுத்து ஏமாந்து போய் அதை நிமித்தம் சமாதான கேடோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு பணத்தையும் மீட்டுத்தாரும். அந்த தேசத்திற்கு போய் சேர வழியையும் திறந்து தருவீராக. ஆண்டவரே, அரசாங்க தேர்வுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், அரசாங்க உத்தியோகத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், எங்கெல்லாம் பணம் கொடுத்து ஏமாந்து பணம் இல்லாததுனால, பணம் திரும்பி கிடைக்கல, வேலையும் கிடைக்காததுனால பாதிக்கப்பட்ட சமாதானத்தை திரும்ப கொடுக்கும்படிக்கு பணத்தையும் திருப்பி வாங்கித்தாரும். இலவசமாய் அரசாங்க வேலையையும் தருவீரா. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம் சிதறி கிடக்கிறது நிமித்தம் குடும்ப சமாதானம் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட்டி சேர்க்கிற கர்த்தருடைய கரத்திலே இந்த குடும்பத்தை ஒப்பு கொடுக்கும். டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுப்பீராக. கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒரே வீட்டில் இருந்து ஒரே தேவனை ஆராதித்து ஒரே தேவாலயத்திலே போய் வளர இவர்களை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். சமாதானத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக.
இவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து அனுப்பும். சரீரத்தில் பலவீனத்தோடு இருப்பார்களே, ஆனால் உங்களுடைய பலவீனத்திலே உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும். எல்லா வியாதிகளையும் அப்புறப்படுத்தும். இந்த வியாதி ஒருவேளை பிள்ளைகளுடைய சமாதானத்தை கெடுத்திருந்தால், எனக்கு விருப்பமுடைய நீ சுகமாக மகளேன்னு சொல்லி பிள்ளைகளை தொட்டு குணமாக்கி அனுப்பும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824285099 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B/1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.